அதிகாரத்தை மட்டும் அவர்கள் பெறவில்லை, அதிகாரிகளையும் தங்கள் ஆட்களாக ஆக்கிக் கொண்டு இன்றைக்கு அச்சுறுத்தியும் ஆசை காட்டியும் பயமுறுத்தியும் தன்னுடைய ஆட்சியை இன்றைக்கு நிலைநாட்டிக் கொண்டு வருகிறார். இதுவரையில எத்தனையோ தேர்தல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வயதானவர்கள் பெரியவர்கள்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா திருட்டுல கூட நம்ம நாட்டுல பிக் பாக்கெட் திருடன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், அது சொத்து கட்டுறவன் கேள்விப்பட்டிருக்கிறோம், நகையை திருடுறவன் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓட்டு திருட்டுங்கிறது இப்பதான் முதல்ல வந்தது. அதுவும் பெட்டியே திடீர்னு கர்ப்பமாகும். திடீர்னு பாத்தீங்கன்னா போனதுக்கு முன்னாலே அது கருத்தரிச்சு, அதுதான் மிக முக்கியம். இப்ப அதை எழுந்துதான் டெல்லியிலேயே மிகப்பெரிய அளவிற்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் என்று இப்ப என்னன்னா எல்லாம் பண்ணி பார்க்கிறார்கள். கடைசியா தேர்தல் கமிஷனையும் தங்கள் ஆயுதமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதுக்காக ஆட்சி தமிழ்நாட்டை போன்றவர்கள், கேரளாவை போன்ற பகுதிகள், மேற்கு வங்காளத்தை போன்ற இடங்கள், இங்கெல்லாம் என்ன செய்ய, பஞ்சாபை போன்ற இங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்க, தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த தேர்தல் கமிஷன் தான் எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவர்கள். அந்த தேர்தல் கமிஷனை முழுக்க முழுக்க தங்கள் வயப்படுத்திக் கொண்டார். எல்லா இடத்துலையும் நிர்வாகம் அவர் கையில, நீதித்துறையும் இப்ப அவர் பையில. அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி கொண்டிருக்கிறார். அதுதான் திருப்பரங்குன்றத்துல ஒரு பார்ப்பன நீதிபதி மிக முக்கியமாக பச்சையாக தன்னுடைய RSS, இந்துத்துவா, பரித்தனம், பார்ப்பன அந்த சனாதனத்தை காட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர் தூபம் போடுகிறார். தீபம் ஏற்றி விட சொல்லவில்லை, தீபம் அல்ல நண்பர்களே, தூபம் போடுகிறார். யாருக்கு கலவரம் அமைதியா இருக்கிற இடத்துல பண்ணணும். மண்டைக்காட்டுல எப்படி ஒரு காலத்துல கலவரம் பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறாங்க, எம்ஜிஆர் காலத்திலேயே மிக முக்கியமா. அதை ஒட்டி சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் படம் பண்ணலாம்னு நினைச்சாங்க. இந்த ஊர்ல சிலருக்கு வயதானவர்களுக்கு ஞாபகம், இந்த பகுதியில கூட கொஞ்சம் லேசா ஜாதி கலவரம் உண்டாக்கலாமான்னு பார்த்தாங்க. இப்ப 40 ஆண்டுகளுக்கு முன்னால சில பேர் இடத்துல வைக்க போறது சூழல். அதுதான் மிக முக்கியம். அவர் நீ வைக்கும் போது அந்த ஜாதிக்காரர் வச்சாருன்னு இவர் நினைப்பாங்க, இந்த ஜாதிக்காரர் வைப்பாருன்னு அவர் போட்டுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. ஒண்ணும் தெரியாத ஆள் 3வது ஆள் வச்சிருப்பா, 2 பேருமே வைக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் இப்ப பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரத்தை விட்டு இங்க செய்ய முடியல. மத கலவரம் கிடையாது. எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்காங்க. இஸ்லாமியர்களா இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்துக்கள் சொல்லக்கூடிய பார்ப்பன அல்லாத மக்களாக இருந்தாலும் எல்லோரும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா என்ன, அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படித்தான் இருப்பாங்க. யார் வீட்லயும் யாரும் சாப்பிடுவாங்க. இங்க கலவரமே கிடையாது. ஏன் இந்தியா முழுவதும் பாபர் மசூதியை இடித்தார்கள் சொல்லக்கூடிய இடம் இருக்க, இவர் நடத்துற போது ரத்தாறு ஓடிச்சு. எங்க, பம்பாயில காஸ்மோபாலிட்டன் சிட்டி என்று பேர் இருக்கு. எல்லா நாட்டுக்காரரும் எல்லா சமுதாயத்துக்காரரும் அங்க வர இடம். அங்க கூட தகராறு, கொலைகள். ஆனால் ஒரே ஒரு மாநிலம் அப்போது அமைதி பூங்காவாக திறந்து ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் ஒரு உயிருக்கு கூட சேதாரம் வந்த மாநிலம் அப்பவும் இந்த தமிழ் மண்டா, பெரியார் மண்டா, தமிழ்நாடு தான். இங்க வேற இடத்துல எங்கேயும் கலவரம் வரல. அப்ப கேட்டாங்க என்ன காரணம், பெரியார் இந்த கலவரம் மதமான பேய் புரியாது இருக்க வேண்டும் என்ற வரலாறு சாதாரணமானது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரவர்கள் மதம் அவரவர்களோட, அவ்வளவுதான். ஆகவேதான் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு மத கலவரம்ல இதை பயன்படுத்தி கொண்டு இந்த மத கலவரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இருக்கிறார்கள். வேற வழியில ஆட்சியை பிடிக்க முடியல. நிதி நெருக்கடி கொடுக்கிறாங்க இந்த ஆட்சி. அதாவது நமக்கு வர வேண்டிய நியாயமான நிதியை பேரிடர் நிதியாக கூட கொடுக்கறதில்லை. வேலடிக்குது, வருது, சுனாமி வருது, கடும் மழை வருது, மிகப்பெரிய அளவு பயிர்கள் நாசமாகின்றன, அதற்கு நட்டையீடு கொடுக்க வேண்டியிருக்கு. இது இவ்வளவு இருக்கக்கூடிய நிலையில கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இத்தகைய நம்ம பணம் மிகப்பெரிய அளவுக்கு. இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ஆட்சி என்பது இருக்கிறத
எதையாவது எப்படியாவது ஒரு நெருக்கடி கொடுத்தா ஸ்டாலின் நல்ல திட்டங்களை போட மாட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.